ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வணக்கம் வணக்கம். மதியானம் லஞ்சு சாப்பிட போகிறோம். கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இருமா என்ன சமையல்னு பார்த்துடலாமா? பாருங்கள், காமிக்கிறேன்ப்பா. பாருங்கள், சுட சுட சாதம், சுண்டைக்காய் மட்டும்தான் போட்டு சாம்பார். பாருங்கள், முட்டையும் கீரையும் முருங்கைக்கீரையும் சேர்த்து பொரியல், முருங்கைக்கீரை பொரியல். அடுத்தது இருமா முக்கியமான உங்களை காமிக்கிறேங்க. பாருங்கள், முருங்கைக்கீரை தண்ணி சாறு. பாருங்கள், இதில் எதுவுமே கிடையாது. சிம்பிளான ஒரு டிஷ்ஷுங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு கூட. இது எனக்கு செய்யலாம் தெரியாது. ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க, அதை வச்சு செஞ்சேன். சூப்பராகவே வந்துச்சு. நல்லா இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. சாப்பிட போகிறாங்க, பசிக்குது, ரொம்ப நேரம் பேச முடியாது. அவ்வளோதாங்க என்னுடைய மதிய உணவு. பாருங்கள், இதுதான். அது மட்டும் இல்லை, மத்தி மீன் வாங்கி, கடல் மீன் வாங்கி குழம்பு வச்சுருக்கேன். அது எங்கள் வீட்டுக்காருக்கு. அவ்வளோதான் மக்களே, சாப்பிட போகிறோம். இறக்கிறாப்பார். சாப்பாடை இறக்கக்கூடாது. சாப்பாடு சாமி, அன்னபூர்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள் என்ன அட்டகாசம் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது. முருங்கைக்கீரையும் முட்டையும் சேர்த்து பொரியல் பண்ண சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக லேடிஸுங்கெல்லாம் டெய்லி சாப்பிடணும், ரொம்ப நல்லது. நான் எங்கே கீரை இருந்தாலும் போய் பறிச்சிட்டு வந்து செய்வோம். சூப்பராக இருக்கும். வாங்க மக்களே, சாப்பிட்லாம். அந்த முருங்கைக்கீரை தண்ணி சாரை பற்றி கட்டாயம் இன்னொரு நாளைக்கு வீடியோ போடுறேன். அது நானாக செஞ்சது கிடையாது, எனக்கு ஒருத்தவங்க சொல்லி செஞ்சேன். அது ரசம் மாதிரி குடிக்க போகிற மக்கள். அவ்வளோதான் மக்களே, செம பசி. வாங்க சாப்பிட்லாம். இறக்கிறா. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.